தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் துப்பாக்கி கலாச்சாரம் தலைதூக்கி இருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் அனைத்து இடங்களிலும் சமூக விரோதிகளின் அட்டகாசம் ஆக்கிரமித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பது போன்ற போலியான தோற்றத்தை திமுக உருவாக்கி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். நேற்றைய முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்துக்கு செல்றார். அங்கே ஒரு ரோட் ஷோ பாத்தீங்களா? நீங்க அதெல்லாம் திமுக ரோட்ல ரெண்டு பக்கம் நிக்க வச்சுக்கிட்டு மக்கள், தமிழ்நாடு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் சாலையில ராத்திரில விட்டு பகல்ல போக முடியல, எங்க பார்த்தாலும் அராஜகம் நடந்துட்டு இருக்குது.